எளிய வழிபாடு. சாதாரணமாக எல்லா ஜனங்களுக்குமே தெய்வ சிந்தனை இருக்கத்தான் வேண்டும். மனுஷ ஜீவன் அந்த பெயருக்கு லாயக்காக இருக்க வேண்டுமானால், தனக்கு ஜீவசக்தியை கொடுத்த சுவாமியை சிந்தித்து அவன் அருள் வழிகாட்டுகின்றபடிதான் ஜீவனம் நடத்த வேண்டும். இந்த தெய்வ சிந்தனை நாமே பண்ணுவதாக இருந்தால் நம்முடைய சித்தம் ஓடும் தாறுமாறான ஓட்டத்தில் உருப்படியாக ஒன்றுமே தேராது. அது மட்டுமின்றி நமக்கு சுவாமியை பற்றி சொந்த அனுபவமாக என்ன தெரியும்? நமக்கு தெரியாதவரை பற்றி நாம் என்னத்தை சிந்திக்க முடியும்? இங்கே அப்படி தெரிந்து கொண்ட பெரியவர்கள் பாடிய ஸ்தோத்திரங்கள் தமிழ் முதலான பிரதேச பாஷைகளில் இருக்கின்ற துதிகளுக்காக அவை நமக்கு கை கொடுத்து தூக்கிவிட ஓடி வருகின்றன. பல காலமாக அவற்றை சுவாமியை சொந்தத்தில் நேரில் தெரிந்து கொண்ட எத்தனையோ பேர் சொல்லி சொல்லி அவற்றுக்கு தெய்வீக சக்தி கூடிக்கொண்டே வந்திருக்கும். அவற்றை சொல்லுவதே அந்த ஸ்தோத்திர பாராயணம், துதி ஓதுதல் என்பதே நம்முடைய சித்தத்தை சுவாமியிடம் சேர்த்து வைக்கும். நம் தேசம் செய்த பாக்கியம். இதுபோல் ஸ்துதிகள் ஒவ்வொரு தெய்வத்தையும் குறித்து கணக்கு வழக்கு இல்லாமலே இருக்கின்றன. நம் தேசத்திலும் அதிலும் இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவர்களின் பாக்கியம். இங்கே தோன்றிய நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தமிழ் பாஷையில் துதிகளை அப்படியே கொட்டி வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் ஜனங்கள் அவரவரும் தாங்களே படித்து பாராயணம் பண்ணலாம். குருமுகமாகவும் கற்றுக்கொண்டுதான் பண்ண வேண்டும் என்று கண்டிப்பு கிடையாது. அனுபவம் கண்ட குரு எடுத்து வைத்து பண்ணினால் அது ரொம்பவும் விசேஷம்தான், சந்தேகமில்லை. ஆனால் அப்படி கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று விதி கிடையாது. எந்த ஸ்தோத்திரம் சொல்வதானாலும் முதலில் பிள்ளையாரை பற்றி ஒரு ஸ்லோகமாவது சொல்லிவிட்டு பின்பு குரு பற்றி பொதுவாக உள்ள, அதாவது எந்த குருவுக்கும் அப்ளையாகின்ற மாதிரி ஒரு ஸ்லோகத்தை நாம் எந்த மகானை குருவாக நினைக்கின்றோமோ அவரை நினைத்து சொல்லிவிட்டு அதற்கு பின் அந்த ஸ்தோத்திரம் அல்லது பிரதேச மொழி ஸ்துதியை சொல்லுவது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.